தவிர மக்கள் தங்களுடைய பங்களிப்பை. வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசு சிறப்பு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கட்சிகளுடைய கூட்டணிகளுடைய தேர்தல் அறிக்கைகளை குறித்து விவாதிக்கின்ற இந்த சிறப்பு நேரலை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய தினத்தில் 2 முக்கியமான துறைகள் சார்ந்த இந்த கூட்டணிகள் வைக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைகளுடைய வாக்குறுதிகள் என்ன, அது குறித்து பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக மகளிர் நலன். வாக்காளர்களில் சரி பாதியாக இருக்கின்ற மகளிர் வாக்குகளை எண்ணி அத்தனை கட்சிகளுமே கூட நிறைய திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் தங்களுடைய தேர்தல் அறிக்கைகளில். இந்த திட்டங்களில் எத்தனை திட்டங்கள் இந்த மகளிரை கவரக்கூடியதாக இருக்கின்றன? ஏற்கனவே தமிழகத்தில் பல்வேறு திட்டங்கள் மகளிருக்காக செயலாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் புதிதாக வருகின்ற ஆட்சி அல்லது புதிதாக வருகின்ற கூட்டணி என்ன விதமான இந்த மகளிர் நலனுக்கான திட்டங்களை முன்வைக்கிறது? வருகின்ற 2016 அமைய இருக்கின்ற ஆட்சியில் ஒருவேளை தங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இந்த கட்சிகள் என்னென்ன திட்டங்களை முன்வைப்பார்கள்? அது குறித்து தான் முதலில் நாம் பேச இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்மோடு 6 சிறப்பு விருந்தினர்கள் 6 முனை போட்டியை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற தமிழக தேர்தல் களத்தில் 6 கட்சிகளுடைய 6 கூட்டணிகளுடைய பிரதிநிதிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். முதலாவதாக திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியின் சார்பாக திரு கோபண்ணா, அதேபோல அதிமுக கூட்டணியின் சார்பாக இந்திய தேசிய லீக் முஸ்லிம் லீக்கினுடைய திரு ஜவஹர் அலி, மக்கள் நல கூட்டணி தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த கூட்டணியின் சார்பாக திரு பாக்கியம், பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக திரு சூரிய பிரகாஷ், அதேபோல நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வாகை வேந்தன், இந்த தேர்தலில் அவர் ஒரு வேட்பாளராகவும் இருக்கிறார். அதேபோல பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வழக்கறிஞர் குமரகுரு. அனைவருக்கும் வணக்கம். மகளிர் நலன்ல உங்க கட்சிகள் முன்வைக்கின்ற திட்டங்கள் குறித்து உங்களுடைய எண்ணங்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் ஒரு நிமிடத்துல. திரு கோபண்ணா. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இந்த நாட்டின் பிரதமராக இந்திரா காந்தி இருந்திருக்கிறாங்க. இப்ப சோனியா காந்தி எங்க கட்சியினுடைய தலைவி. 33% இடஒதுக்கீடு நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் நிறைவேற்றுவதற்கு சோனியா காந்தி அவர்கள் எத்தகைய முயற்சி எடுத்தார்? அன்றைக்கு இருந்த ஆட்சியே பணயம் வைத்து அந்த இடஒதுக்கீடை நிறைவேற்றுவதற்கு கடும் முயற்சி செய்த கட்சி எங்க காங்கிரஸ் கட்சி. பொதுவாக இன்றைக்கு சட்டமன்ற தேர்தலில் இப்ப உள்ளாட்சிகள்ல 33% இருக்கு. அதை 50% ஆக்க வேண்டும் என்று நாங்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறோம். மேலும் மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசுல சுய உதவி குழுக்களுக்கு அந்த சுழல் நிதியாக மத்திய அரசு 7,500 ரூபாய் கொடுத்தது, மாநில அரசு 2,500, ஆக 10,000. அப்புறம் கடன் 30,000. ஆக தமிழ்நாட்டில் சுய உதவி குழுக்கள் என்பது மிகப்பெரிய எண்ணிக்கையில பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து தமிழகத்தில் கிராமப்புற பொருளாதாரத்தை மாற்றியமைக்கிற நிலையில இந்த சுய உதவி குழுக்கள் இருந்தன. ஆனால் அதிமுக ஆட்சியில அந்த சுய உதவி குழுக்கள்லாம் முடக்கப்பட்டு இருக்கு. அதே போல தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆதரவற்ற மகளிர், விதவை ஆகியோருக்கு ரூபாய் 2,000, 6 மாத பேறுகால விடுமுறை 9 மாதம், அது மாதிரி ரத்த சோகை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு கவனிப்பு. இப்படி தொடர்ந்து நாங்கள் பல வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறோம். நிச்சயம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது, எங்கள் அரசு வருகிற போது இதையெல்லாம் நிறைவேற்றும். திரு ஜவஹர் அலி. பெண்கள் இந்த நாட்டினுடைய கண்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனுடைய ஏற்றங்களுக்கும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் முதுகெலும்பாக இருக்கக்கூடியவர் என்பதால் மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்கள் பெண்களுக்கான எத்தனையோ மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் தமிழக பெண்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு மக்கள் நல திட்டங்களை பெண்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றார். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பெண் காவலர்களை முதலில் நியமனம் செய்தது மாண்புமிகு அம்மா அவர்கள். அது மட்டுமல்லாமல் பெண் காவல் நிலையங்களையும் அவர்கள் தான் உருவாக்கி தந்தார்கள். இன்றைக்கு 50% இடஒதுக்கீட்டை உள்ளாட்சி பதவிகளில் நியமன வேண்டும் என்ற ரிசர்வேஷனையும் கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கர்ப்பிணி பெண்களுக்கு பேறுகால உதவித்தொகையாக 12,000 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதை 18,000 உயர்த்தி தருவேன் என்றும் சொல்லியிருக்கிறார். ஏழை பெண்களுக்கு திருமண உதவியாக 25,000 ரூபாயும் 4 கிராம் தங்கமும் கொடுத்திருக்கின்றார். அதை 8 கிராம் தங்கமாக உயர்த்தி தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். பிறந்த குழந்தைகளுக்கு அம்மா பரிசு பெட்டகம் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பெண்களுக்கான நாப்கின் மற்றும் எல்லாவற்றையும் முதுவை அதாவது விதவை பெண்களுக்கு ஓய்வூதியம் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு 50% கொடுப்பதாகவும் சொல்லியிருக்கார். இப்படி எத்தனையோ திட்டங்களை பெண்களுக்காக கொண்டு வந்து பெண்களுடைய நலனில் முக்கிய அக்கறை கொண்டவராக மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். திரு பாக்கியம், இப்ப நம்ம பல விதங்கள்ல சமூக நல திட்டங்கள் இதெல்லாம் பெண்களுக்காக உருவாக்கப்பட்டாலும் கூட இன்னொரு பக்கத்துல பெண்களுக்கான பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்களும் இங்க கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றன. அது குறித்தும் நாம பேச இருக்கின்றது. நீங்க வைக்கிற திட்டங்கள் என்ன? முதல்ல எங்களுடைய கூட்டணி சார்பில் மது ஒழிப்பு இல்லாமல் மகளிர் நலன் சாத்தியமில்லை என்பதற்காக அந்த விஷயத்தை முன்வைத்திருக்கிறோம்.
அடுத்ததாக தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கைகளில் நீங்க இந்த பாலின நிகர்நிலை என்ற கண்ணோட்டத்தோடு நிதிநிலை அறிக்கை தயாரிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறோம். அடுத்தபடியாக நீங்க தமிழ்நாட்டில் பாலின நிகர்நிலையை உருவாக்கக்கூடிய பயிற்சி மையங்களை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று வைத்திருக்கிறோம். அடுத்து எம்என்சியிலையும் ஐடி போன்ற இடங்களில் சட்டவிரோதமான முறையில் 8 மணி நேரம் 12 மணி நேரம் சுரண்டலை தடுப்பதற்கான சட்டம் கொண்டு வருவோம் என்று வைத்திருக்கிறோம். அதே மாதிரி மகளிர் சுய உதவி குழுக்கள் தேசிய வங்கிகளில் வாங்கிய கடனை மாநில அரசே செலுத்தி மைக்ரோ பைனான்ஸ் மூலமாக செலுத்தக்கூடிய அதிக வட்டி வசூலிப்பதை தடுத்து நிறுத்துவதற்கான விஷயத்தை முன்வைத்திருக்கிறோம். இன்னொரு புறத்தில் திருமண உதவித்தொகை 50,000 1 லட்சமாக உயர்த்தப்படும் என்ற விஷயத்தை முன்வைத்திருக்கிறோம். இதைவிட முக்கியமானது பணியிட பாலியல் கொடுமைகளை தடுப்பதற்காக 2013ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் பாலின வல்லுறவுக்கு உள்ளாகக்கூடிய பெண்களுக்கு உதவுவது, பாதுகாப்பது, வழக்கு நடத்துவது என்ற முறையில் அவருடைய மறுவாழ்வுக்கான பாதுகாப்பை முழுமையாக செய்வோம் என்று எங்களுடைய அறிக்கையில் வைத்திருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி என்ன திட்டங்களை எல்லாம் முன்வைக்கிறது? தொடர்ந்து 30 ஆண்டு காலமாக தமிழகத்தில் மது ஒழிப்பை எதிர்த்து போராடி வரக்கூடிய நீண்ட வரலாறு கொண்ட ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. மது ஒழிப்பு என்பதுதான் பெண்களுக்கான முதல் விடுதலைக்கான முதல் படி. அப்படிங்கறதுனால மது ஒழிப்பு முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மது விலக்குங்கிறது எங்களோட பெண்கள் விடுதலைக்கான முதல் படி. 2வது படி, பெண்களுக்கு 2 விஷயங்கள் முக்கியமா தேவை. ஒன்று எம்பவர்மெண்ட், இன்னொன்று எம்ப்ளாய்மெண்ட். இந்த 2 விஷயத்துல எம்பவர்மெண்ட் பார்த்தா அவர்களுக்கான உரிமை எங்க இருந்து கிடைக்கும்னா கல்வியிலும் வேலையிலும் கிடைக்கும். உள்ளாட்சிகள்ல பெண்களோட சதவீதம் 33% தான் இருக்கு. ஆனா பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், அடக்குமுறைகள், டொமஸ்டிக் வயலன்ஸ் அதிகமா இருக்கிறது லோக்கல் மட்டத்துல தாங்கிறதுனால உள்ளாட்சிகள்ல பெண்களுக்கு 50% இடம் கொடுக்கணும் அப்படின்னு நாங்க சொல்றோம். 2வது மகளிர் பல்கலைக்கழகம். இவ்வளவு கோடி பெண்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மகளிர் பல்கலைக்கழகம் தான் இருக்கு. அதை மாற்றி 4 மகளிர் பல்கலைக்கழகங்களை அது மாத்தணும் அப்படிங்கிறது எங்களோட திட்டத்தில் இருக்கு. பெண்கள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போயிட்டு வர இடையில அவர்களுக்கு நடக்கக்கூடிய துன்புறுத்தல்கள் காரணமா பல வீடுகளில் பெண்களை படிக்கிறதுக்கு அனுப்புறதில்ல. அதை தவிர்த்து மகளிர் மட்டும் பேருந்துகள் அதிகமா விடணும் அப்படிங்கிறது எங்களோட திட்டத்தில் இருக்கு. அப்புறம் அதிகாரத்தில் பெண்களுக்கு பங்கு, குறிப்பா காவல்துறையில பெண்களோட சதவீதத்தை 33% மாற்றணும். காவல்துறை அதிகாரிகள் தான் சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டியவங்க. அந்த இடத்துல பெண்கள் 33% இருக்கணும் சொல்றோம். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை விசாரிப்பதற்கு தனி பிரிவு உண்டாக்குவோம். அது இல்லாம கர்ப்பிணி பெண்களுக்கு 20,000 ரூபாய் அவர்களுக்கு உதவித்தொகையும், அவர்கள் கர்ப்ப காலத்துல கட்டாய விடுப்புல போறதுக்கான சட்ட திருத்தமும் கொண்டு வருவோம். கூடவே கர்ப்பிணி பெண்களை ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். தமிழ்நாடு 79,394 கிராமங்கள் இருக்கு. அந்த கிராமங்கள் நிறைய கிராமங்கள் ஆஷான்னு சொல்லக்கூடிய கர்ப்பிணி பெண்களை பார்த்துக்கிற நர்சஸ் கிடையாது. அவங்க எல்லா கிராமத்திலும் நர்சஸ் நியமிப்போம். நாம் தமிழர் கட்சி முன்வைக்கின்ற திட்டங்கள் என்ன? மகளிர் நலன்ல பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை இல்லை. இது எங்கள் தேசிய தலைவர் மேதகுவை பிரபாகரன் அவர்கள் முன்வைத்த முழக்கம். இதை பின்பற்றிய நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கு அனைத்து அரசு வேலைகளிலும் 50% இடஒதுக்கீட்டை, எந்த 33% இடஒதுக்கீட்டுக்காகவும் காத்திருக்காமல் 50% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தும். அதே போலவே பெண்களுக்கான பணி நேரம் 8 மணி நேர வேலைங்கிறது பொதுவான பணி நேரம். இதை பெண்களுக்கு என்று 6 மணி நேர வேலையாக செயல்படுத்தும். ஏன்னா பெண்கள் வெளியிலும் வேலை செய்துவிட்டு வீட்டிலும் வேலை செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை, குழந்தைகளை பார்த்துக் கொள்ள வேண்டியிருக்க பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அந்த காரணத்தினால அவர்களுக்கு 6 மணி நேர வேலையை நம்ம கொடுக்கிறோம். அதே போலவே மகளிர் சுய உதவி குழுக்கள் கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்யப்படும். அதே போலவே மகளிருக்கான கடன்கள் வட்டி இல்லாமல் வழங்கப்படும். மகளிருடைய கல்விகள் அனைத்துமே அரசே ஏற்கும். மகளிருடைய கல்விகள், தற்காப்பு கலைகள் எல்லாமே அரசே கற்றுத்தரும். இப்படிப்பட்ட பல திட்டங்களை நாம் முன்வைக்கிறோம். மத்தியில ஆட்சி பொறுப்பில் இருக்க பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஒருவேளை ஆட்சி பொறுப்புக்கு உங்களுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டா என்ன விஷயங்கள்லாம் முன்னெடுப்பீங்க? முக்கியமா பாரத பிரதமரோட முக்கியமான திட்டமான தூய்மை இந்தியா திட்டத்தில் அவர் முதல்ல சொன்னது என்னன்னா, அவரோட நோக்கமே பெண்களுக்கு இன்னும் தனியாக ஒரு கழிப்பறை இல்லை என்பது அவர் முதல் நோக்கமா இருந்தது. அதை மனசுல வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டிலையும் எல்லா கிராமங்களையும், எல்லா பள்ளி கல்லூரி எல்லா இடத்துலயுமே பெண்களுக்கு தனி கழிப்பறை. இன்னொன்னு 12ஆம் வகுப்பு வரை படிக்கிற எல்லா பெண்களுக்கும் 5,000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுப்போம். முக்கியமான தொழில் மையங்கள்ல பணிபுரியும் பெண்களுக்கு தங்கும் வசதியோட விடுதிகள் கொடுப்போம். அப்புறம் 24 மணி நேரம் செயல்படக்கூடிய பெண்கள் நல மையம் ஒன்று வைப்போம். முக்கியமா இந்த ஏழைகள்லாம் செயற்கை கருத்தரிப்புக்குன்னா பிரைவேட்ல போக முடியாது. அவங்க எல்லாருமே போக முடியாம தவிக்கும் போது பணம் அதிகமா செலவாகுன்றதுக்காக எல்லா மாவட்ட தலைநகரிலையும் செயற்கை கருத்தரிப்பு மையம் ஒன்று வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அது இல்லாம குடும்பத்துக்கு 20 லிட்டர் மாதம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கொடுப்போம். 8 கிராம் தங்கம் தாலிக்கு திருமணத்தின் போது கொடுப்போம். இது போன்ற பல விஷயங்கள் செஞ்சு கொண்டு வறுமை கோட்டு கீழே இருக்கிற குடும்பத்தில் பிறக்கிற குழந்தைக்கு பிறக்கும் போதே 1 லட்சம் ரூபாய் வைப்பு நிதி போடுவோம். ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணும் போது கரெக்டா அந்த பணம் வரணும்.
சானிட்டரி நாப்கின் கொடுக்கிறது வந்து மகளிர் சுயநல குழுக்கள் மூலமாக அவங்களுக்கு தயாரிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்து அதன் மூலமாக சானிட்டரி நாப்கின் தயாரிக்கப்பட்டு அது பொது விநியோக முறையில் கல்லூரிக்கும் பள்ளிகளுக்கும் தொடர்ந்து விவாதிக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய இந்த முன்னெடுப்புகளை, உங்களுடைய விவாதங்களை, நீங்கள் முன்வைக்கின்ற திட்டங்களை நேரடியாக மதிப்பிடுவதற்காக வாக்காளர் பெருமக்கள் இருந்து மக்களின் பிரதிநிதிகளாக பல பேர் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் உங்களுடைய அந்த தேர்தல் அறிக்கைகளுக்கும் உங்களுடைய வாதங்களுக்கும் மதிப்பீடுகளையும் கொடுக்க இருக்கிறார்கள். அந்த மதிப்பீடுகளை வழங்குவதற்காக தேவிகா, திவ்யா 2 பேரும் இங்கே இருக்கிறார்கள். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த அரசியல் கட்சிகள் வைத்திருக்கின்ற முக்கியமான திட்டங்கள் என்னென்ன ஒவ்வொன்றாக பார்க்கலாம். குறிப்பாக சுய உதவி குழுக்களுக்காக அத்தனை கட்சிகளுமே சில திட்டங்களை முன்னெடுக்கின்றன. அந்த விதத்தில் ஆளுகின்ற கட்சியாக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாட்கோ மூலம் கடனுதவி வழங்குவோம் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. அதேபோல அரசே கொள்முதல் செய்யும், சுய உதவி குழுக்கள் மூலமாக தயாரிக்கப்படுகின்ற பொருட்களை அரசு கொள்முதல் செய்யும் என்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பாக கடன் தொகை உயர்த்தி கொடுக்கப்படும். இந்த சுய உதவி குழுக்களுக்கான கடன் தொகையை உயர்த்துவோம் என்கிறார்கள். மீண்டும் பூமாலை திட்டத்தை கொண்டு வருவோம் என்கிற ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிக கூட்டணியின் சார்பாக கடன்களை அரசே செலுத்தும் என்கிற வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி நாப்கின் தயாரிப்பு பயிற்சி கொடுப்போம் என்கிற ஒரு வாக்குறுதியையும், அதேபோல நாம் தமிழர் கட்சி கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி என்கிற ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறது. சுய உதவி குழுக்களை பொறுத்தவரை இந்த கூட்டணிகள் கொடுத்திருக்கின்ற முக்கியமான அறிவிப்புகளில் குறிப்பிட்ட சிலவற்றை நாம் பார்த்தோம். அதேபோல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் திருமண உதவி திட்டம். இது தொடர்ந்து ஆளுகின்ற கட்சிகளாக இருக்கின்ற திமுக, அதிமுக 2 கட்சிகளுமே திருமண உதவி திட்டத்தை தொடர்ந்து வழங்கி வருகிறார்கள். அந்த விதத்தில் இப்போது இருக்கிற திட்டத்தோடு சேர்த்து தொகையை உயர்த்தி கொடுக்க போகிறோம் என்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறது அதிமுக. கூடுதலாக 4 கிராம் தங்கம் என்கிற தாலிக்கு தங்கம் என்கிற திட்டத்தை 8 கிராமாக உயர்த்துவோம் என்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பாக அத்தனை உதவி திட்டங்களுடைய தொகைகளும் உயர்த்தப்படும் என்கிற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிக கூட்டணியின் சார்பாக அனைவருக்கும் 1 லட்சம் ரூபாய் திருமண உதவி திட்டமாக 1 லட்சம் ரூபாய் வழங்குவோம் என்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியும் கூட தாலிக்கு 8 கிராம் தங்கம், அதே போல நாம் தமிழர் கட்சி அமைப்பு சாரா பணியாளர்களாக இருக்கிறவர்களுடைய திருமணத்திற்காக 50,000 நிதியுதவி கொடுப்போம் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. இந்த அறிவிப்புகள் குறித்து பேசலாம். திரு கோபண்ணா, இப்போ பொதுவா இந்த மதுவிலக்கு அப்படிங்கிறது மகளிர் நலனோடு சம்பந்தப்படுத்தி எல்லாருமே பேசுறீங்க. அது தொடர்புடையதாக இருக்குதுன்னு நீங்க பாக்குறீங்களா? இல்ல, நிச்சயமாக அது மகளிரோடு சம்பந்தப்பட்டது. ஒரு அரசு மக்கள் நலன் சார்ந்த அரசு, மக்கள் நலனில் அக்கறை உள்ள அரசு. அது எப்போ இதை நிறைவேற்றி இருக்கணும். இந்த மதுவிலக்கு கொள்கை என்பது எப்பொழுதோ நிறைவேற்றி இருக்கலாம். நிறைவேற்றாததற்கு என்ன காரணம் என்று சொன்னால் மக்கள் நலனில் 2006-11 நீங்கள் ஆதரவு கொடுத்த திமுகவிலும் அது நடக்கல. அந்த ஆட்சியில் அக்கறை இல்லாத அரசாக இருப்பதனால் தான் இந்த மதுவிலக்கு கொள்கை வரல. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் 30 கோடி ரூபாய் அன்றைக்கு மத்திய தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் தொகை, சென்னை மாகாணம், சென்னை ப்ராவின்ஸ், அந்த 30 கோடி ரூபாய் வைத்து மதுவிலக்கை சென்னை மாகாணம் முழுவதும் கொண்டு வந்தார். இன்னைக்கு 1,61,000 கோடி ரூபாய் வருமானம் இருக்கிற இந்த அரசு மதுவிலக்கு கொள்கையை ஏன் அமல்படுத்த தயங்குகிறது? உண்மையில நான் கேட்கிறேன், உங்களுக்காக நான் ஆட்சி செய்கிறேன் என்று சொல்லுகிற முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பெண்கள் மீது அவருக்கு அக்கறை இருக்குமே ஆனால் இந்த மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வந்திருக்கலாம். ஏன் நிறைவேற்றவில்லை? அதுதான் கேட்கிறேன். அரசுக்கு, முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு உண்மையிலேயே இந்த மக்கள் நலனில் அக்கறை இருக்கிறதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அந்த வகையில இன்றைக்கு மதுவிலக்கு கொள்கை என்பது 1937 இருந்து 1967 வரை காங்கிரஸ் ஆட்சி செய்த காலத்தில் மதுவிலக்கை நாங்கள் நிறைவேற்றி பேசலாம். திரு ஜவஹர் அலி, ஒரு விஷயம், மதுவிலக்கு நிறைய பேசிட்டோம், அதனால அந்த எல்லைக்குள்ள போக வேணாம்னு நினைக்கிறேன். முன்னேற்ற கழகம் கூட 71ல 74ல மதுவிலக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் சொல்றீங்க. அதற்கு பிறகு திரு கருணாநிதி அவர்கள் தலைமையிலேயே 2 முறை ஆட்சி, 3 முறை ஆட்சி வந்தது. ஆனால் 1971ல மதுவிலக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வந்தால் கூட 74ல் மதுவிலக்கு வந்துடுது. ஒரு விஷயம் நான் பதிய வைக்கணுங்கிறேன். மதுவை கொண்டு வந்து, அதுவும் மலிவு விலை மதுவை கொண்டு வந்து தமிழகத்தை சீரழித்தது திமுக அரசாங்கம் என்பதை மறந்துவிட்டு இந்தியாவிலே பல மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கின்றது. எந்த மாநிலத்திலேயாவது பூரண மதுவிலக்கை கொண்டு வந்திருக்கிறார் என்ற கேள்வி அதற்கு முன்பாக கடந்த 5 ஆண்டுகள்ல ஆட்சி பொறுப்புல இருந்துட்டு ஆட்சி பொறுப்புல இருக்கும் போது இந்த அறிவிப்பை கொடுக்காம அதற்காகத்தான் அவர்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள் எது சாத்தியப்படுமோ அதை சாத்தியமாக்கி காட்டுவார்கள். 30,000 கோடி
ரூபாய் வருமானம் வருவது என்பதற்காக அதிமுகவினுடைய கொள்கையே பூரண மதுவிலக்கு. அதற்காக வேண்டி எடுத்தேன் தவிர்த்தேன் என்று ஒரு விஷயத்தை எடுத்துவிட முடியாது. 5 ஆண்டுகள்ல பொறுமையாக படிப்படியா செய்திருக்கலாமேங்கிற கேள்வி இருக்கு. 1,61,000 அது நிறைய விவாதிச்சிட்டோம். 5 ஆண்டுகள்ல படிப்படியா எல்லாம் பண்ணிருக்கலாம். அடுத்ததா இன்னொரு கேள்வி, அடுத்ததா ஒரு முக்கியமான கேள்வி, இவர்கள் ஆட்சி காலத்தில் என்ன செய்தார்கள்? இப்ப தேர்தல் திமுக விட்டுருங்க. ஜவஹர் அலி திமுக விட்டுருங்க, அவங்க வேண்டானதான் உங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க. 5 ஆண்டுகள் என்ன நடந்துக்கிற கேள்வி இருக்கு. முக்கியமா இன்னொரு கேள்வி, உங்களுக்கு அக்கறை இருக்கிறது படிப்படியாக சாத்தியமான இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு. முக்கியமான கேள்வி இருக்கு. டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை ஆகட்டும், அதற்கு பிறகு கள்ளக்குறிச்சியில எஸ்விஎஸ் கல்லூரியில 3 பெண்கள் இருந்ததாகட்டும், இந்த விஷயங்கள் எல்லாம் வெளிப்படையாக அதிமுக எந்த நிலைப்பாட்டும் எடுக்காம மகளிர் நலன் பற்றியும் மகளிர் பாதுகாப்பு குறித்தும் பேசுவதை எப்படி நம்பகமா எடுத்துக்கிறது? இல்ல அரசாங்கத்தை பொறுத்தவரை, மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்களை பொறுத்தவரை யாருக்கும் பாகுபாடு காட்டுவதில்லை. எல்லாரும் சமமாக நினைத்து இந்த திட்டங்களாக இருக்கட்டும், அதாவது சட்ட நடவடிக்கையாக இருந்தோம் அதன்படி செயல்படுத்திக் கொண்டிருப்பவர். அந்த வகையில் தான் விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்கில் அரசாங்கம் எந்த வகையிலும் தலையிடாமல் சரியான சட்ட நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போல எஸ்விஎஸ் கல்லூரி பேசலாம் இல்ல, நீங்க இந்த வழக்குகள் சொன்னீங்கன்னா அப்புறம் சட்டம் ஒழுங்குக்குள்ள போகும். இன்னைக்கு வந்து சிறையில் இருக்கிற ஒருத்தர் தொடர்ந்து அதுக்காக டெலிபோன் பேச்செல்லாம் வெளியிட்டு இருக்காரு. கடைசி வரைக்கும் கைது பண்ண முடியாம இருந்தது. இப்படியான விஷயங்கள் வரும். திரு பாக்கியம், இந்த திட்டங்கள்ல நீங்க வந்து மகளிருக்கான நலத்திட்டங்கள்னு பாக்குறதா அல்லது இலவசங்கள்ல இதை பாக்குறதா? நீங்க நிறைய விஷயங்கள் பட்டியலிடுறீங்க. உங்களுடைய அணியின் சார்பாகவும் கூட சில விஷயங்களை நாங்கள் சொல்லி இருப்பதுல ஒரு 2-3 விஷயங்கள் தான் இலவச திருமண உதவி, இந்த மாதிரி அதே மாதிரி சுயஉதவிக்குழுடைய அந்த கடன்கள் அரசை செலுத்துன்ற விஷயத்தை தவிர மீதி எல்லாம் நீங்க வந்து பொருளாதார திட்டங்களோடு இணைந்த விஷயம். அந்த மாதிரியான விஷயங்களை அமுல்படுத்துவதற்கான ஆலோசனைகள் தான் எங்களுடைய தேர்தல் அறிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக பெண்களுக்கு நீங்க முதல்ல கேட்ட கேள்வியோட என்னன்னு சொன்னா மிகப்பெரிய பாதுகாப்பு. இன்னைக்கு பெண்களுடைய முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னா பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. நீங்க விஷ்ணுபிரியா கொலைகளாக எடுத்துக்கொண்டாலும் சரி, நான் 2 ஆட்சிக்கு கூட இல்லை. இப்போ ஒரு விஷயத்தை சொல்றேன். 2014ஆம் ஆண்டு மார்ச்ல இருந்து 2015 மார்ச் வரை தமிழ்நாட்டில் 200 ஆசிட் அட்டாக் நடந்திருக்கு. திராவகத்தை வீசி இருக்கிறார்கள். அதுல 70% பெண்கள் மீது. அதன் மீது வந்து நீங்க வழக்கு பதிவு செய்யப்பட்டதை தவிர ஒரு சில வழக்குகளை தவிர மீதி எல்லாம் தண்டிக்கப்படல, ப்ரொசீட் ஆகல. முதல் கேள்வி என்னன்னு சொன்னா, நீங்க 200 ஒரு வருஷத்துல 200 திராவக வீச்சு என்று சொன்னால் அது எவ்வளவு ஒரு ஆபத்தான விஷயம். விஷ்ணுபிரியா கொலையை பேசலாம் நீங்க. இது இந்த பெண்கள் மீதான இந்த மாதிரி உடல் ரீதியான தாக்குதல், பாலியல் ரீதியான வன்முறைகள். நீங்க ஒரு 2006 இருந்து 2011ஆம் ஆண்டு வரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 94 நீங்க வந்து 24,650 வழக்கு தாக்குதல் நடந்திருக்கு. அடுத்து நீங்க இந்த 5 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சொன்னா அது ஒரு 20,000க்கு மேல நடந்திருக்கு. நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, குறையல. எந்த ஆட்சி வந்தாலும் பெண்களுக்கான அறிவிப்புகள், சலுகைகள், நீங்க அதுக்கப்புறம் இலவசம் திருமண உதவி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பெண்கள் மீதான தாக்குதல் என்பது நீங்க ஆசிட் வீசுறதுல இருந்து பாலியல் வன்முறையிலிருந்து பல மடங்கு அதிகமா இருக்கு. ஆகவே இந்த பாதுகாப்போடு சம்பந்தப்பட்ட சட்டங்கள், அதனாலதான் சட்டங்கள் என்ற விஷயங்கள் என்பது அமுல்படுத்துவதற்கான விஷயங்களை உருவாக்குவது, நிகர்நிலை பார்வை உருவாக்குவது மிக முக்கியமான விஷயம். உலக அளவிலே குற்றங்கள் அதிகரித்து வருகிறது. அந்த வகையிலே இந்தியாவை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் வாழ்வதற்கு ஏற்ற மாநிலமாக ஒரு ஆய்வு நிறுவனம் போது உங்களுடைய முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை வகுத்து அதுக்கான 13 பாயிண்ட் வந்து ஒரு இதெல்லாம் கொடுத்தீங்க. பாதுகாப்புக்கான அதெல்லாம் எக்ஸிகியூஷன் பார்ட்ல என்ன நடந்துச்சுங்கிற கேள்வி இருக்குல்ல. நம்ம இதெல்லாம் நடத்துறீங்க, அதற்கு பிறகு எண்ணிக்கை குறைந்ததா அல்லது அந்த மாதிரியான தாக்குதல் குறைந்ததா? அதாவது பாதுகாப்பு குறித்து பேசாம மகளிர் நலன் குறித்து நம்ம எப்படி பேச முடியும்? பாதுகாப்புக்காண்டி தான் 13 திட்டங்களை கொண்டு வந்து அந்த திட்டங்கள் படி அரசாங்கம் பாதுகாப்பான நகரம் சென்னையை முதலிடத்தில் இருப்பது என்பது ஒரு ஆய்வு நிறுவனம், அதாவது மத்திய குற்ற ஆய்வகமே சொல்லி இருக்கிறது. அந்த வகையில் தமிழகம் வந்து ஒரு சிறந்த மாநிலமாக பேசலாம். அடுத்தடுத்த சில திட்டங்களையும் பார்க்கலாம். மகளிர் நலனை பொறுத்த வரைக்கும் மானியங்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அதுல சில கட்சிகள் மானியத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுகின்ற கட்சியாக இருக்கிற அதிமுக
பெண்களுக்கு ஸ்கூட்டர் வாங்குவதற்கு 50% மானியம் அளிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதே போல பெண்கள் ஆட்டோ ஓட்டுவதற்கு அவங்களுக்கு ஆட்டோ வாங்குவதற்கான மானியம் கொடுக்கப்படும் இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக அது பற்றி எந்த அறிவிப்பும் கொடுக்கல. தேமுதிக கூட்டணியின் சார்பாக 2 சக்கர வாகனங்களுக்கான நிதி உதவி அளிக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஏழை மாணவிகளுக்கு 5000 ரூபாய் மானியம் அப்படிங்கிறது இருக்கு. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த மானியங்களை பத்தி பேசலாம். பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து இலவசங்களை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்குறீங்க. இந்த விஷயங்களை இலவசமா பாக்குறதா, பெண்களுக்கு கொடுக்கிற மானியமா பாக்குறதா? எல்லா இலவசங்களுமே பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டா பிரிக்குது. ஒன்னு வந்து பொருள்கள் இலவசம், ஃபேன், மிக்சி, கிரைண்டர், ஏசி, ஓசி மாதிரி வீணா போற சைனால இருந்து இம்போர்ட் பண்ண 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல காயலாங்கடைக்கு போற பொருட்களை கொடுக்க கூடாது. சர்வீசஸ், சேவைகள், கல்வி, மருத்துவம், பேருந்து மாதிரியான மக்களுடைய அத்தியாவசிய சேவைகளை அரசு இலவசமாக கொடுக்கணும் அப்படிங்கறது எங்களோட கொள்கை. நாங்க நிறைய இலவசங்கள் சொல்லியிருக்கோம். இலவச கல்வி, தொலைக்காட்சி பெட்டி எல்லாம் எந்த விதத்துல வருது? தொலைக்காட்சி பெட்டி வராது. தொலைக்காட்சி பெட்டி இலவசமா அல்லது மானியமா அல்லது அது ஒரு பஞ்சாயத்துக்கு தொலைக்காட்சி பெட்டி போட்டுடலாம், பஞ்சாயத்துக்கு டிராக்டர் போட்டுடலாம். தனித்தனி வீடுகளுக்கு தொலைக்காட்சி பெட்டி தருவோம். இந்த இடத்துலயும் போடலையே. பாட்டாளி மக்கள் கட்சியோட அறிக்கை தயார். மருத்துவர் திரு ராமதாஸ் 2006 திமுக அப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்த போது அதை வரவேற்றவர். இந்த தேர்தல் தொலைக்காட்சிகளை இலவசமாக பார்க்காம அது மக்களுக்கு பயனுள்ளதுன்னு சொன்னவர் தான் திரு ராமதாஸ். அது நம்ம பேசல. நீங்க கேள்வியை நீங்க வேற மாதிரி கொண்டு போறீங்க. இப்ப கேள்வி என்னன்னா, எல்லாத்தையும் கேட்கும் போது அவங்க கட்சி அவங்களோட தேர்தல் அறிக்கையில் என்ன திட்டம் கொடுத்திருக்குங்கிறத படிச்சுட்டு அவங்களோட கருத்து கேக்குறீங்க. எனக்கு மட்டும் என் கட்சியோட கருத்து என்ன? நீங்க வந்து நெறியாளரா நடத்துங்க, எதிர்கட்சிக்கார மாதிரி நடத்துங்க. இப்ப உங்களுடைய பார்வை அப்படி வித்தியாசப்படுது. எல்லாரும் பாக்குறாங்கல்ல, எல்லாரும் கட்சிக்கும் தேர்தல் அறிக்கையில் சலுகையை சொன்னாங்க. அத பத்தி உங்க கருத்து சூரியபிரகாஷ் எல்லோருக்கும் எல்லா கேள்விகளும் வைக்கப்படுது. இந்த பார்வை அப்படி முரண்படுது. ஜவஹர் அலி கேள்வி வைக்கலையா? கோபநாத கேள்வி வைக்கலையா? உங்களுக்கான விளக்கங்களையும் நீங்க கொடுக்கணும். அடுத்தது உங்களுக்கான வரும்போது 4வது ஆளுக்கு மட்டும் ஏன் மாறுது? மானியங்களை குறித்து அதிகமா பேசுறது, இலவசங்களை எதிர்க்கிறோம் பேசுறது பாட்டாளி மக்கள் கட்சி. அது குறித்த கேள்விகளை இந்த கேள்விகளே கேட்க கூடாதுங்கிற கருத்து சுதந்திரத்தை வலியுறுத்துகிற திரு ராமதாஸ் அவர்களுடைய கட்சியில இருந்து இந்த கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு சொல்றது எனக்கு இதுக்கான விளக்கம் இல்லைன்னா சொல்லுங்க. ஆனா இந்த கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. டாக்டர் சூரியபிரகாஷ் முக்கியமான விஷயம் பதில் கொடுக்கக்கூடிய இடத்துல நிறைய விவரங்கள் இருக்கிறது. கார்த்திக் கேளுங்க, இன்னைக்கு நடந்த விஷயம் குறிப்பா மது ஒழிப்புங்கிறது 30 வருஷமா பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் தான் எடுத்து போராடி வருது. இது வரைக்கும் 16,000 பெண்கள் ஒரு சிங்கிள் போராட்டம் சொன்னீங்க, நான் குறுக்கிடவே இல்ல. சொல்றேன், அத வந்து எல்லா கட்சியும் காப்பி அடிச்சு தான் இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில் போட்டிருக்காங்க. தவிர நேரம் குறைவா இருக்கு. நீங்க சொல்லுங்க. நேரம் குறைவா இருக்கு. அவருக்கான நேரத்தை போக முடியுமா? அதுக்குள்ள பயில இருக்கு. உங்கள்கிட்ட இதே மாதிரி நிகழ்ச்சி நான் சொல்லியிருக்கேன், மறந்து போய் திரும்ப கேக்குறீங்க. உங்க பாயிண்ட் டிவில போன வாரம் இந்த நியூஸ்ல இதுக்கு விளக்கம் சொன்னேன். உங்க பாயிண்ட் உங்களுக்கான நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. 700 கோடி ரூபாய் லாபம் அரசுக்கு. அது பெரிய பேருந்து இலவசம் பெரிய விஷயம் எல்லாம் சொல்லி கேக்குறேன். இல்ல இல்ல நான் சொல்லி அவருக்கான நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. மறந்துட்டாங்க. சேவைகள் இலவசமா தான் கொடுப்போம் நான் சொன்னேன், அதையும் மறந்துட்டாங்க. என்ன நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அறிவித்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு இடஒதுக்கீடு சொல்றாங்க உள்ளாட்சியில. அது முக்கியமான விஷயமா சட்டப்படி பெண்களுக்கு துணை முதல்வர் பதவி ஒருத்தர் கொடுக்கணும்னு நாங்க சொல்லியிருக்கோம். இன்னைக்கு எங்களோட அறிவிப்பு தமிழ்நாட்டுல ஒரு பெண் துணை முதல்வர் கொண்டு வர அறிவிப்பை நாங்க கொண்டு வந்திருக்கோம். இது ஏன் முன்னாடி கொடுக்கல, தேர்தல் அறிக்கை போடலன்னா எல்லாத்தையும் காப்பிடிச்சு போட்டு இருக்காங்க. அதனால அதை கடைசி நேரத்தில் சொல்றோம். நன்றி. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அவங்களுடைய கருத்துக்களை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான சில அடுத்த அறிவிப்புகளையும் பார்க்கலாம். பெண் பணியாளர்களுக்கான சில திட்டங்களையும் இந்த கட்சிகள் முன்வைத்திருக்கிறாங்க. அந்த விதத்துல அதிமுக சார்பில் SC ST பிரிவில் இருக்கிறவங்களுக்கு மாவட்டந்தோறும் விடுதிகள் அமைப்போங்கிற ஒரு அறிவிக்கை கொடுத்திருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாவட்டந்தோறும் விடுதி, பெண் காவலர் குறைதீர் பிரிவு உள்ளிட்ட அந்த அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிக கூட்டணியின் சார்பாக வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை, சம வாய்ப்பு, சம உரிமை வழங்குவோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி காவல்துறையில 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு அளிக்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி இளம் விதவைகளுக்கான வேலை, தொழில் உதவி உள்ளிட்டவை வழங்குவோம்ங்கிறாங்க. அதேபோல நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அனைத்து துறைகளிலும் 50% பெண்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக 50% இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிறுத்துறீங்க. இது இப்போ பெண்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுறதா பாக்குறீங்களா நீங்க? ஐயா, அதற்கு முன்னாடி நான் ஒரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். மது கடைகளை தெருவுக்கு நாளத்தை மளிகை கடை போல திறந்து வச்சுட்டு மகளிர் நலன் பேசுவது ஏமாற்று வேலை. இங்க இந்த அரங்கத்தில் இருக்க எந்த கட்சிக்கும் மது விலக்கை பத்தி பேசுவதற்கான தகுதியோ உரிமையோ கிடையாது. ஏனென்றால்
மது கடைகளை நடத்தின ஆட்சிகள் கூட தான் இவங்க எல்லாம் கூட்டணி வச்சாங்க. மன்னிப்பு கேட்டாங்க. ஐயா மன்னிப்பு தெரிவிச்சாங்க. ஐயா கொலை பண்ணிட்டு மனுஷங்க சட்டம் என்ன விட்டுமா? கொலை பண்ணிட்டு ஐயா கொலை பண்ணிட்டு ஐயா நான் மனுஷங்க அப்படினா என்ன சட்டம் விட்டுமா? ஐயா 30 செகண்ட் இல்ல இல்ல அவர் பேசி முடிக்கட்டும். என்ன மாத்தி பேச சொல்றீங்க? நான் கொடுக்கிறேன். நீங்க பேசுங்க உங்க கருத்துக்களை நான் தெளிவா சொல்லுறியா? மது விற்பனைக்கு இந்த அரசுகள் இலக்கு நிர்ணயிச்சு மது வித்ததா இல்லையா? 2011 ஆளுகின்ற அதிமுக அரசை ஆதரித்து உங்கள் கட்சி பிரச்சாரம் செய்ததா, பரப்புரை செய்ததா இல்லையா? எந்த ஒரு இடத்திலையும் நாம் தமிழ் கட்சியோ அண்ணன் செல்வன் சீமானோ அதிமுகவை ஆதரித்து பிரச்சாரம் செய்யவே இல்லை. நான் அதிமுக ஆதரவு எந்த பிரச்சாரமும் செய்யல. இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் சொன்னது யாரு? நாங்க எதை வலியுறுத்தோம்னா இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் சொன்னது யாரு? இலை மலர்ந்தால் ஈழம் மலர்ந்து சொன்னது உண்மைதான். ஆனா நாங்க எந்த இடத்துலயும் அதிமுகங்கிற கொள்கையை எதிர்த்து அதுக்கு நாங்க பேசல. நாங்க வந்து காங்கிரஸை வீழ்த்த எல்லா கட்சிகளுமே கூட்டணிகள் இருந்த போது எல்லா விஷயங்களையும் ஏத்துக்கல. சில விஷயங்கள்ல முரண்பட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 2006 இதே மது கொள்கையில அவங்க எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. அதையும் நம்ம பதிவு பண்ண வேண்டியது. அதிமுக கூட்டணி வைக்கலையே. நாங்க இப்ப கூட்டணி கேட்டோமா? நோட்டு பேரம் தொடர்ந்து பேசலாம். என்னோட வாய்ப்பை ரொம்ப சொல்றேன். மது விலக்க பேசுவதற்கான தகுதி உள்ள ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான். அதே போல 2 கட்சிகளுமே மதுவுக்கு இலக்கை நிர்ணயித்து மது விற்பனையை அமோகமா நடத்தி கொண்டிருந்தன. மூன்றாவது பாத்தீங்கன்னாக்கா எனது மதுக்கடையில் எதிர்த்து போராட்டம் நடத்திய போது எனது பெண் காவலர்களை அங்க வாசல் நிறுத்தி 2 கட்சிகளும் அழகுபடுத்தணும் இல்லையா? இவங்க வந்து மகளிர் நலன் பேசுவது வேடிக்கையானது. இன்னொரு விஷயம், இப்ப சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி கொலை நடந்தது. ஒரு பெண் டாக்டர் கொல்லப்பட்டாரு. அந்த கொலைக்கான திட்டம் ஒரு பார்ல நடத்தப்படுது. அதே போல கொலை நடந்து முடிஞ்ச பொண்ணு அதனுடைய வெற்றி விழா பார்ல நடக்குது. அப்ப இது சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான அனைத்து குற்றங்களுக்கும் அடிப்படையாக காரணமா இருக்கிறது மது. அந்த மதுவை 2 ஆட்சிகளும் சீரும் சிறப்பா நடத்திவிட்டு மகளிர் நலன் பேசுவது நிறைய பேசுகிறோம். நன்றி. அடுத்ததாக வேறு சில அறிவிப்புகளையும் பார்க்கலாம். பேறுகால விடுப்பு குறித்தும் கூட இந்த கூட்டணிகள் பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். அந்த விதத்தில் அதிமுக இப்போது இருக்கிற 6 மாத விடுப்பு என்பதை 9 மாதங்களாக உயர்த்துவதாக சொல்லியிருக்கிறது. திமுகவும் அதே போல 9 மாதங்களாக உயர்த்துவதாக சொல்கிறது. நாம் தமிழர் கட்சியும் கூட பேறுகாலத்திற்கு 9 மாதமாக உயர்த்துகிறோம் என்கிறார்கள். பேறுகாலத்திற்கு முன்னதாக 3 மாதங்களும் அதற்கு பின்னதாக 6 மாதங்களும் என்கிற அந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல மகளிர் பாதுகாப்பு என்கிற விஷயத்திலும் பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். அந்த விதத்தில் அதிமுக இந்த மகளிர் பாதுகாப்புக்கான திட்டங்களை மேம்படுத்தப்படும் என்கிற அறிவிப்பையும், திமுக கைபேசி ஆப் வசதி கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. விசாகா குழுக்கள் அமைக்கப்படும், முக்கியமான ஒரு அறிவிப்பு அது. அதே போல தேமுதிக சார்பாக உதவி மையங்கள், புகார் குழுக்கள், சாட்சிக்கு சட்ட பாதுகாப்பு உள்ளிட்ட சாட்சிகளை வந்து கலைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கான சட்ட பாதுகாப்பு வழங்குவோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தனி காவல் பிரிவு உருவாக்கப்படும், கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற விதமான அறிவிப்புகளையும் வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தனி உதவி மையம், காவல்துறை சீரமைப்பு உள்ளிட்ட அறிவிப்புகளும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வன்கொடுமை சட்டங்களில் கடுமையாக்கப்படும் என்கிற ஒரு வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய திட்டங்களாக என்னெல்லாம் இந்த கூட்டணிகள் முன்வைக்கின்றன என்று பார்க்கும்போது அதிமுக ஏற்கனவே உள்ள திட்டங்களை செம்மைப்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுக்கிறாங்க. அதேபோல திமுக வந்து பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் கொடுக்கிறாங்க. தேமுதிக ஊட்டச்சத்து திட்டம், உடற்பயிற்சி மையம், இந்த மாதிரியான பல்வேறு திட்டங்களை முன்வைக்கிறாங்க. திரு குமரகுரு, நீங்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்த புதிய திட்டங்கள்ல முக்கியமாக பெண் சிசு பாதுகாப்பும் 1 லட்சம் ரூபாய் வைப்பு நிதி உள்ளிட்ட விஷயங்களையும் சொல்றீங்க. பெண் சிசு பாதுகாப்புக்கான தேவை இன்னமும் இருக்குன்றீங்களா? நிறைய விழிப்புணர்வு வந்த காலத்திலையும். அதாவது அதுக்கு முன்னாடி இந்த மது விலக்கு இப்ப எல்லாரும் யார் எலிஜிபிள், நானா நீ, அதெல்லாம் வேண்டாம். இப்ப வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துருச்சு. இப்ப அதை நிறுத்தி தான் ஆகணும். அது முதல் கையெழுத்தினாலும் 30வது கையெழுத்தினாலும் போட்ட மாதிரி நாங்க அப்படிலாம் சொல்லல. நாங்க வந்தா கண்டிப்பா இதை பூர்ண மதுவிலக்கு கொண்டு வருவோம். அது என்ன, அவர் கோபண்ணா ஐயாட்ட ஒரே இது மட்டும் கேளுங்க. 2001 இருந்து 2006 வரைக்கும் அதிமுக ஆண்ட போது முதலாக அந்த டாஸ்மாக் வந்து அரசே ஏத்து நடந்துச்சு. அப்ப கடுமையா விமர்சித்தவர் கலைஞர் அவர்கள். என்ன சொன்னார்? கல்வியும் கொடுத்துருங்க, இதையும் நீங்க விட்டுருங்க, அப்ப எதாவது நடத்துவீங்கன்னு சொன்னாரு. 2006 வந்த உடனே முதல்ல அது எதையும் டச் பண்ணாம அப்படியே கண்டினியூ பண்ணது அவங்க தான். இதுல நீ பெரியவனா நான் பெரியவனான்னு பேசவே கூடாது. இப்போ ஒரு லெவல் வந்துட்டோம். யார் வந்தாலும் கண்டிப்பாக மதுவிலக்கு. ஆனால் முதல் கையெழுத்துனதுலாம் சும்மா அதெல்லாம் நாங்க சொல்லல. திமுகவோட கூட்டணி வச்சிருந்தீங்க பாத்தீங்களா? இதுதான் நான் சொன்னேன். பாத்தீங்களா, இது நீ யோகியமா நான் யோகியமா இதுதான் வரும். நான் சொல்றது நடக்க போறது. இதுல வந்து மதுவினால் ஏற்பட்ட இதனால விதவையானவங்களுக்கு எல்லாம் ஊக்கத்தொகை கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்படி பிறக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு இலவச கல்வின்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் நீங்க இது கேட்டீங்க, இந்த சிசு பாதுகாப்பு. கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல இன்னும் 42% சிசு கொலைகள் பெண்கள் குழந்தைகள் சாதாரணமா இறக்குது. அதுக்கு உண்டான இதெல்லாம் மேம்படுத்தப்படும் சொல்லியிருக்கோம். மானியம் வந்து
12வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு 5000 மானியம் கொடுத்து முக்கியமான விஷயம் யாரும் சொல்லாதுன்னா ஒரு விடுதி எங்கேயுமே நைட் லேட்டா வந்து வேலை செஞ்சுட்டு போறவங்களுக்கு ஒரு விடுதி எங்கேயுமே இல்ல. அந்த விடுதியை நாங்கள் ஏற்படுத்தி எல்லாருக்கும் கம்பல்சரி ஆக்குவோம்னு சொல்லியிருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இந்த புதிய திட்டங்கள் அப்படிங்கிற அறிவிப்புல நம்ம வந்து திமுக, அதிமுக, தேமுதிக எல்லாம் பார்த்தோம். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக திருமண வயது பெண்களுக்கான திருமண வயது 21 ஆக்கப்படும், 3 மகளிர் பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்படும், அதே போல மகளிர் பேருந்து இயக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்புகள் கொடுத்திருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பெண் சிசு பாதுகாப்பு, 1 லட்சம் வைப்பு நிதி, பள்ளி கழிப்பிடம், அது ஏற்கனவே பிரதமருடைய திட்டத்தில் ஏற்கனவே செயலாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பெண்களுக்கான வேலை நேரம் 6 மணி நேரமாக குறைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல திரும்பவும் பாட்டாளி மக்கள் கட்சியோட அவங்களுடைய கருத்துல சில விளக்கங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வரலாம். திருமண வயது 21 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்துறீங்க. அது இங்க வந்திருக்கிற மக்கள் பிரதிநிதிகளும் கூட அந்த கேள்வி எழுப்பதற்காக காத்திருக்கிறார்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். எதிர்த்து பேசிட்டு கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கை குறித்த சிறப்பு நேர்பட பேசி விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு முதலாவதாக மகளிர் நலன் சார்ந்த விஷயங்களில் இந்த கூட்டணிகள் வைக்கின்ற திட்டங்கள் என்ன என்பது குறித்து தான் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். பல்வேறு திட்டங்களை முன்வைத்து இந்த கூட்டணிகள் மகளிர் நலன் சார்ந்து அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள், தேர்தல் அறிக்கைகளை. இந்த தேர்தல் அறிக்கைகளை இங்கிருக்கிற மக்களின் பிரதிநிதிகள் எந்த அளவிற்கு மதிப்பிடுகிறார்கள் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். அதுக்கான மதிப்பீடு தொடங்குகிறது. அதே நேரத்தில் அவர்களுடைய கேள்விகளும் கூட இதே நிகழ்ச்சியில் நம்ம இந்த பகுதியில் பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த புதிய திட்டங்கள்ல ஜெண்டர் பட்ஜெட்னு ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துறீங்க. அது என்ன விதத்துல அது முக்கியத்துவம் பெறுகிறது திரு பாக்கியம்? அதாவது இப்ப பெண்களுக்கான வேலை வாய்ப்புல ஆரம்பிச்சு அதே மாதிரி அவங்க வந்து கிராமப்புறங்களையும் நகர்ப்புறங்களையும் பொருளாதார ரீதியாக அவங்க தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லா தளத்திலும் ஏற்படுத்துவது. ஒன்னு அரசு இன்னைக்கு நீங்க பெண்கள் வேலை வாய்ப்பு என்பது ரொம்ப குறைவு. முதலில் வேலையை விட்டு வெளியே போகக்கூடியவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள். ஒரு புதிய சீர்திருத்தம் வந்தால் வெளியே போகக்கூடிய பெண்களும் இருக்கிறார்கள். ஆகவே பெண்களுக்கான பொருளாதார நலனை பாதுகாப்பது, அவர்களுக்கு பொருளாதார ரீதியான சமத்துவத்தை உருவாக்குவது இன்னைக்கு அது ரொம்ப முக்கியமானது என்ற முறையில் தான் ஜெண்டர் பட்ஜெட் என்றது எங்களுடைய நோக்கம். சுருக்கமான கேள்விகளை ஒரு லைன்ல கேட்கலாம். அங்கே கொடுங்க. எனக்கு ஒரு கான்செப்ட் ஒரு கேள்வியை மட்டும் வைங்க, கான்செப்ட் நம்ம பிறகு பேசலாம். பிஜேபி அரசாங்கம் அவங்க கிட்ட தான் கேட்கணும். 1 லட்சம் வைப்பு நிதின்னு சொன்னீங்க இல்லையா, அது வயது வரம்பு ஏதாவது வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் அது விளக்கி சொல்ல முடியுமா? அதாவது நீங்க குழந்தை பிறந்த உடனே அவங்க பேர்ல 1 லட்சம் ரூபாய் வைப்பு நிதி போடுவாங்க. அவங்க வந்து கல்யாணம் எப்ப பண்றாங்களோ அப்ப வீட்டுல இருந்து எடுத்துப்பாங்க அந்த பணத்தை. இல்ல தனலட்சுமி யோஜனா அந்த திட்டம் பத்தி தானே சொல்றீங்க? இல்ல அதுல 18 வயதுன்னு வயது வரம்பு இருந்திருக்கதா நான் படிச்சிருக்கேன். 18 வயது வரைக்கும் அந்த பணத்தை எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா 18 வயது கல்யாணம் பண்ற வரைக்கும். இல்ல நான் ஒரு ஆராய்ச்சி மாணவி, அந்த ஸ்கீம் பத்தியும் நாங்க ரிசர்ச் ஃபீல்ட்ல போயிருக்கோம். அந்த அடிப்படையில தான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். அந்த 18 வயசு வரைக்கும் 1 லட்சம் ரூபாய் பெண் குழந்தை வளர்க்கறதுக்கு போதும்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 18 வயசுக்கு அப்புறம் 18 வயசு வரைக்கும் தான் 1 லட்சம் ரூபாய் வருதுன்னா ஏராளமான பெற்றோர்கள் 18 வயசுக்கு அப்புறம் அந்த பெண் குழந்தையோட திருமணத்தை பத்தி தான் யோசிக்கிறாங்க. அப்ப 18 வயசுல பெண் குழந்தைகள் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கறது நீங்க ஓபனாவே டிக்ளேர் பண்றீங்களா? 18 வயசு தான் பெண் குழந்தைகள் திருமணம் செய்யறது. பெண்களுக்கு திருமண வயது 18 தானே? இல்ல நீங்க அந்த கான்செப்ட்குள்ள போக வேணாம். 18 வயசு வரைக்கும் தான் நீங்க எப்படி அந்த வயது வரம்பு டிக்ளேர் பண்ணீங்க? எப்படி கம்பல் பண்ண முடியும்? ஒரு பெற்றோர் வந்து 18 வயசு எடுக்காதீங்க 25 வயசு வரைக்கும் எடுக்க கூடாதுன்னு சொல்ல முடியும்? நீங்க எந்த அடிப்படையில 18 வயசு டிக்ளேர் பண்ணீங்க? சட்டம் வந்து 18 வயசு வரைக்கும் பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வந்து நீங்க எத்தனை தவணையில குடிக்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? வைப்பு நிதின்னு சொல்றீங்க. இல்ல சார் நான் அந்த ஸ்கீம் பாத்துர்க்கேன். அதனால நீங்க கேள்வி கேட்கும்போது எங்கிட்ட பதில் எதிர்பார்க்க, நீங்க பதில் வச்சிட்டு என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க. இல்ல தொடர்ந்து பேசலாம். மற்றவங்களுக்கு இல்ல உங்களோட வச்சிட்டு கேள்வி கேக்குறதா நோக்கம் இல்ல. கேள்வி விளக்கம் பெறுவதா? விளக்கம் பெறுறதுக்கு தான் விளக்கம் எனக்கு தெரியாத விளக்கத்தை நான் பெறுறதுக்கு தான் கேள்வி கேக்குறேன். பதில் இல்ல கேள்வியாவே இருக்கு. இது வந்து தேர்தல் அறிக்கைங்கிறது வந்து ஒன் லைன்ல என்னன்னா சுருக்கமா சொல்றது. அவர் முழு திட்டமும் உங்களுக்கு வேணும்னா நீங்க எப்படி அது இப்ப கேட்க முடியும்? நீங்க எப்ப எடுப்பீங்க அப்படின்னு வாக்காளர்கள் இப்பதான் கேட்பாங்க. இல்ல அப்படி இல்ல. நீங்க இல்ல மது விலக்கு முதல் கேக்குறீங்களா? முதல் கேள்வி எப்படி போடுவீங்கன்னு கேக்குறோமா? மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். உங்களுடைய கேள்வி. என்னுடைய கேள்வி என்னன்னா, மகளிர் மேம்பாடு குறித்து டாஸ்மாக் கடைகளை மூடுறதுதான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இந்த 4 கூட்டணிக்காரங்கிட்ட தான் கேட்கணும்.
என்னன்னா இந்த டாஸ்மாக் கடைகள் வந்து இருக்கிற காரணம் வந்து சாராய ஃபேக்டரி மேக்சிமம் நடத்துற யாருன்னா திமுக அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள் தான். நீங்க 4 பேர்ல யாராவது ஆட்சிக்கு வரும் பட்சத்துல அவங்க 4 பேர் அந்த 2 கட்சிகளை சார்ந்தவர்கள் மீது சாராய ஃபேக்டரியை மூடுவது சம்பந்தமா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. பாமக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய சாராய ஆலைகளுடைய உரிமமே ரத்து செய்யப்படும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா மிச்ச கட்சிகள் சாராயம் ஃபேக்டரி இருக்கும் ஆனா விற்க மாட்டோங்கிறாங்க. எதுக்கு சொல்றாங்கன்னா இங்க இருந்து தயாரிச்சு வெளி மாநிலங்க விற்கிறத அனுமதிப்போம் அப்படிங்கிறாங்க. நிச்சயமா அது லீக் ஆகும் லோக்கல் கம்யூனிட்டியில. அது முழுசா தமிழ்நாடு உற்பத்தியை தடை பண்ணணும். உங்க கேள்வி தம்பி. 2 காங்கிரஸோட பிரதிநிதி சொன்னாரு நாங்க வந்து உள்ளாட்சியில 50% பெண்களுக்கு கொடுப்போம்னு. அந்த 6 கட்சியினுடைய பிரதிநிதிக்கும் கேட்கிறேன், நீங்க உங்களுடைய அரசியல் கட்சியில பெண்களுக்கான தலைமை பொறுப்புல எந்த அளவுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறீங்கன்னு ஒன்று சொல்லணும். மகளிர் மேம்பாட்டுக்குமான கேள்வியாக இருக்கிறது. ஏற்கனவே 50% விழுக்காடு உள்ளாட்சி பதவிகளில் அவர் கேட்கிற கேள்வி, நீங்க 50% விழுக்காடு 18 மாநிலங்கள்ல ஏற்கனவே எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அவர் கேட்கிறது தலைமை பொறுப்புகள்ல எத்தனை கட்சிகள்ல பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் இருக்கிறது. நீங்க எல்லாருமே மகளிர் நலன் சார்ந்தும் மகளிருக்கான உரிமை பார்த்தும் பேசுறீங்க. ஆனால் 33% இடங்களாவது இன்னைக்கு எந்த கட்சியாவது இன்னைக்கு சட்டமன்றத்தில் வேட்பாளர்களாக இருக்கீங்களா? குறைந்தபட்சமாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு 28க்கு மேற்பட்ட பெண்கள் வேட்பாளர்களாக சதவீதத்தில் பார்த்தா 10% பெண்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். அதான் 10% பெண்கள். நீங்க தான் ஒரு பெண் முதலமைச்சராக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் பெண்களுக்கான எத்தனையோ திட்டங்கள் அவர்கள் முழுமையாக ஏற்று அவர் 6 பேருக்கு வச்சிருக்கிற கேள்வி உங்க ஒருத்தருக்கு மட்டுமே இல்ல. அவர் கேட்பது நியாயமான கேள்வி. அதை அமுல்படுத்த வேண்டியது அரசியல் கட்சியினுடைய பொறுப்பு. அதை நோக்கி முன்னேறுவது சரியாக. சிறப்பு தேர்தலில் மற்ற கட்சிகளை விட நாம் தமிழ் கட்சி அதிகமான இடங்களுக்கு பெண்களுக்கு எத்தனை இடங்கள் கொடுத்திருக்கீங்க? அதே போல வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை இடங்கள்ல வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கு? 42 இடங்கள்ல பெண்களுக்கு வாய்ப்பளித்திருக்கோம். 20% கிட்டத்தட்ட 20% 18% வந்திருக்கு. அதிகபட்சமா கொடுத்திருக்கீங்கன்னு கிளைம் பண்ணலாம். ஆனால் இங்க எல்லா கட்சிகளும் தொடர்ந்து பேசுறது குறைந்தபட்சம் 33% இடஒதுக்கீடு. அது ஏன் உங்களால கொடுக்க முடியல? நீங்க சட்டம் ஏற்றணும் வெயிட் பண்றீங்க. ஐயா, வர நாடாளுமன்ற தேர்தலில் 50% இடஒதுக்கீடு மகளிர் கொடுக்கிறோம். 20 ஆண்களுக்கு 20 பெண்களுக்கு. இது ஏற்கனவே அறிவித்தாகிவிட்டது. 50% கொடுத்த முதல் கட்சி நாங்க தான். நன்றி. உங்களோட கேள்வி. அதிகமா பாதிக்கப்படுறது வந்து டாஸ்மார்க்கால. இன்னொரு பிரச்சனை வந்து பெண்களுக்கு இருக்கு. இப்போ வந்து தமிழ்நாட்டில் முக்கிய பிரச்சனையான ஜாதிய ஆணவ கொலைகள் பத்தி இந்த 6 கட்சி நிலைப்பாடு என்னன்றது தெரிஞ்சுக்கணும். நன்றி. ஜாதி ஆணவ கொலைகள் என்பது இன்னைக்கு அதிகமா நடக்குது. எங்களுடைய தேர்தல் அறிக்கையில அது சம்பந்தமாக தனி சட்டம் கொண்டு வந்து ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு கடுமையான தண்டிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதுதான். திரு கோபனா. இல்ல, பொதுவா இந்த உடுமலை போன்ற இடங்கள்ல நடக்கிறத கடுமையாக நாங்க கண்டிச்சிருக்கோம். ஆனா இன்றைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி அந்த குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுப்பதில் எல்லாத்திலயும் ஒரு தயக்கம். குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடுமையான தண்டனை மூலமாகத்தான் வந்து இந்த மாதிரியான தருணங்கள்ல சமூகம் அங்க பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு எந்த அளவுல பாதுகாப்பா இருக்குது, மனதளவுல அவங்களுக்கு எவ்வளவு தூரம் தைரியம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. இல்ல எல்லா அரசியல் சமீபத்திய நிகழ்வாக கௌசல்யாவுடைய இந்த முடிவே கூட துரதிருஷ்டவசமான இருக்கிறது. அந்த எல்லைக்கு அவங்க தள்ளப்படுறாங்கன்னா இன்னைக்கு இந்த சமூகமும் இந்த சமூகத்தை முன்னிறுத்தி அதிகார மையத்துக்கு வருகின்ற அரசியல் கட்சிகளும் அதுல எவ்வளவு தூரம் ஒரு அக்கறை செலுத்துறாங்க. பெரியார் காமராஜர் பிறந்த மண்ணில் ஜாதிய சக்திகளுடைய ஆதிக்கம் வந்து கடுமையாக இருப்பது இன்னும் காலம் போக போக அதிகரித்து கொண்டு போறதுனால அதை தடுத்து முறியடிக்க சாதிய கட்சிகள், அதாவது வெறிபிடித்த சாதிய கட்சிகளால் இன்றைக்கு தமிழகம் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. சாதிகளுடைய முன்னேற்றத்திற்காக ஒரு கட்சி இருக்கலாம், பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல பொறுப்புல இருக்க இதற்கான காரணங்களை சொல்லிட்டு இருக்க இல்ல. அரசாங்கத்தை பொறுத்தவரை அரசாங்கம் தன்னுடைய கடமை செய்து கொண்டிருக்கிறது. சட்டம் தன் கடமையை செய்து கொண்டிருக்கின்றது. ஜாதிய படுகொலைக்கு எந்த விதமான பாகுபாடற்ற ஒரு நடவடிக்கை எடுத்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற வகையில் அவர்கள் சட்டத்தின் முன் தண்டிக்கப்படுகிறார்கள். ஜாதிய கட்சிகளால் வெறிபிடித்த கட்சிகளால் இப்படிப்பட்ட நிலை தமிழகத்தில் உருவாகி இருக்கின்றது. சாதி மேம்பாட்டுக்காக எத்தனை இடத்துல அதிமுக இந்த மாதிரியான ஆணவ படுகொலைகளை கண்டிச்சிருக்கு சொல்லுங்க. அதாவது அதிமுக என்பது அரசாங்கமாக இருக்கிறது. கண்டிக்க முடியாது. பெரிய கட்சிகள் வாக்கு சதவீத அடிப்படையில் பெரிய கட்சிகளாக ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிற அல்லது வந்த கட்சிகளாக இருக்கிற இந்த மௌனம் தான் இவங்களெல்லாம் இன்னும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கா இல்லையா? நடவடிக்கை தனிப்பட்ட முறையில் விரும்புறீங்க. நடவடிக்கை முழுமையாக எடுத்துக்கப்பட்டது. நீங்க இதை பத்தி பேசிட்டு போனீங்க.
இதுக்கும் பதில் கொடுத்துட்டு நம்ம திருமண வயதுக்கு வந்துடலாம். ஜாதி மாதிரி திருமணம் செய்வது என்பது ஒவ்வொருவரும் தனி மனிதனோட உரிமை. அதில் யாரும் தலையிட முடியாது. தலையிட்டிருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது. அதற்காக படுகொலை என்பது மிக மிக கண்டிக்கத்தக்கது. பெண்களுக்கு திருமண வயது வரம்பை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றது அதோட முக்கியமான ஒரு காரணம் தான். ஏன்னா இப்போ 18 வயசுல பெண்கள் திருமணம் செய்யணும், அது 21 வயதாக மாற்றம் நாங்க சொல்லும்போது அது ஏதோ ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனை பாக்குறாங்க. நியாயமா யோசிச்சு பார்த்தா ஒரு குழந்தை 3 வயசுக்கு பள்ளிக்கு முதல்ல எல்கேஜி போகுதுன்னா அது +2 முடிக்கும் போது 17 வயசு இருக்கும். ஒரு இன்ஜினியரிங் முடிக்குதுன்னா அப்பதான் அதுக்கு 21 வயசு இருக்கும். ஒரு அடிப்படை கல்வி ஒரு கல்லூரியில ஒரு பேசிக் வாக்களிக்கக்கூடிய 18 வயது நிரம்பியவர்களுக்கு அந்த அறிவு இல்ல முதிர்ச்சி இல்லன்னு பாக்குறோம். இருங்க அந்த 21 விளக்கம் ஏன்னு சொல்ற நீங்க மறுப்பு தெரிவிக்கலாம். 18 வயதுல வாக்களிக்கக்கூடிய உரிமையும் திறனும் இருக்கும்போது பிக்ஸ் பண்றோம். அது 21 வயது திருமணத்துக்கு மட்டும் ஏன் 21? நான் முடிச்சிடுறேன். இப்போ பொதுவாவே எல்லா பெண்களும் ஒத்துக்கக்கூடிய விஷயம் என்னன்னா கல்லூரியில பெண்களோட டிராப் அவுட் அதிகமா இருக்கு. +2 முடிக்கிற நிறைய பேர் ஆண்கள் கல்லூரிக்கு போற அளவுக்கு பெண்கள் கல்லூரிக்கு போறல. அதுக்கு முக்கியமான எந்த காலகட்டத்துல சமுதாயத்துல இல்ல இப்ப நிறைய முக்கியமான காரணம் என்னவா இருக்குன்னா பெண்கள் அவங்களை திருமணம் பண்ணணுங்கிற ஒரு சோசியல் பிரஷர் இருக்கிறதுனால நிறைய பேர் 18 ஆன உடனே கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு நடைமுறையில கல்லூரிக்கு போறது மிகப்பெரிய சிக்கல். அவங்க குழந்தை பெற்றுப்பாங்களா மாட்டாங்களா நிறைய நடைமுறை சிக்கல்கள். அப்ப 21 வயதுங்கிறது பெண்கள் குறைஞ்சபட்சம் ஒரு டிகிரியாவது படிக்கணுங்கிறதுக்கான இடைவெளியை கொடுக்கறதுக்கான தீர்வு. இயற்கை நியதி விதிகளுக்கு விரோதமான ஒரு விஷயம் இது. இயற்கை அதான் அடிப்படையான விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன சொன்னா 18 வயதுக்கு மேல என்னுடைய கேள்வி இது விழிப்புணர்வு, இது சட்டம், சட்டம் 18 வயசுக்கு மேல 18 வயசுக்கு மேல விழிப்புணர்வு என்பது ஏற்படுத்த வேண்டும். 25 வயசுல கல்யாணம் பண்ணிக்கலாம், 28 வயசுல கல்யாணம் பண்ணிக்கலாம். 18 வயசுக்கு மேல பருவநிலை அடைந்த பிற்பாடு இவர் சொல்லக்கூடிய சட்டத்தை கொண்டு வரும் பொழுது அது பல தீமைகளை சமுதாயத்தில் ஏற்படுத்தும். இப்பவே 17 வயசு திருமணம் கூடாது என்பதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தி வெறும் சட்டம் மட்டும் பிரச்சனை அல்ல, சட்டம் போடுவது மட்டும் பிரச்சனையை தீர்க்காது, சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு அதற்கான விழிப்புணர்வு அவசியமானது. அதனாலதான் அது விஷயம். அது இந்த 18 வயசு சொன்னாங்களே அது இந்த ஸ்டேட்ல தான் ஒரு சிஎம் ஆர்னு சொல்லிட்டு இருக்காரு, வேற எங்கேயும் இல்ல. இந்த ஸ்டேட்ல எப்படி மாத்த முடியும்? 18 21 ஆக்க முடியுமா? அப்படி இங்க ஆக்குனீங்கன்னா பக்கத்துல ஆந்திரால போய் கல்யாணம் மீட்டிங் வந்துருவாங்க. சாத்தியத்தை பேசுங்க, தேவையை பேசுறீங்க. நான் உங்க சாத்தியம் தான் பேசுறேன். தேவை எவ்வளவு இருக்கு? தேவை நோக்கிட்ட முடியாது. இல்ல சூரிய பிரகாஷ் இப்ப இந்த விஷயங்களோட தொடர்புபடுத்தி பேசும்போது நீங்க கேள்வி நேரடியாக வந்தா நீங்க டைவர்ட் பண்ணிடுறீங்க. அந்த விஷயங்களுக்கு பதில் இருந்ததுன்னா நேரடியா பதில் சொல்லுங்க. இல்ல ஒரு கன்ஃபியூஷன் யாருக்கும் இல்ல. என் கேள்வி நேரா இருக்கு, அதுக்கு பதிலே நீங்க கொடுக்கல. 18 வயசுல வர்றவங்களுடைய வாக்குகள் பாமகவுக்கு தேவையில்லையா? வாக்களிக்கிற வயசு 18 வயசுல வர்றவங்களுடைய வாக்குகள் பாமகவுக்கு தேவையா வேண்டாங்களா? பேசலாங்களா? உங்களுக்கு தான் இவ்வளவு நேரம் பேச வாய்ப்பு கொடுத்திருந்துச்சு. இவ்வளவு நேரம் நீங்க தான் பேசுனீங்க. ஆனா என்னன்னா திட்டமிட்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்க பாக்குறீங்க. இந்திய சட்டத்தை நீங்க எவ்வளவு தூரம் படிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு பெண் நீங்க படிச்ச அளவுக்கு நான் படிக்கலனா ஓரளவுக்கு தெரியும்னு வச்சுப்போங்க. இல்ல உங்ககிட்ட நான் தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுங்க. உதாரணம் சொல்றேன். ஏஜ் ஃபார் லீகல் கன்சென்ட் டு செக்ஸ். இது தமிழ்லாம் முழுசா விளக்க விரும்பல. ஒரு பெண் தனக்கான துறையோட வாழறதுக்கான உரிமைங்கிற வயசுங்கிறது வேற, வாக்களிக்கிற வயசுங்கிறது வேற, சிகரெட் ட்ரிங்க் பண்றதுக்கான வயசுங்கிறது வேற, திருமணம் நாங்க சொல்லக்கூடிய வயசுங்கிறது வேற. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு நிலையான மெச்சூரிட்டின்னு சோசியல் இண்டிகேட்டர் இதெல்லாம் யாரு முடிவு பண்றது? இல்ல நான் கேக்குறது 21 தான் திருமண வயதுன்னு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் முடிவு சொல்றாரா? இல்ல சட்டம் இல்ல ஏற்கனவே ஒரு சட்டத்துல 18 வயது நிரம்பினால் போதும்னு இருக்கும்போது அப்ப அந்த சட்டம் இயற்றவர்கள் தப்பா இயற்றிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த சட்டம் தவறா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன சொல்றேன், கார்த்திக் ஒரு ஆங்கரா, சூர்யா ஒரு இன்ஜினியரா இல்லாத விட 2 பேரும் டாக்டர், அன்புமணி ராமதாஸ் 2 பேரும் டாக்டர்ங்கிறதை தாண்டி 1956 கன்வென்ஷன் ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி அவங்க சொல்லிருக்காங்க பெண்களோட திருமண வயதை 18 இருந்து உயர்த்துவதற்கு வளரும் நாடுகள் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி ஷுட் ட்ரைன்னு ஐநா சபை சொல்லுது. பாட்டாளி மக்கள் கட்சி ஐநா சபையும் சர்வதேச நாடுகளும் இல்ல ஐநா சபையும் சர்வதேச நாடுகளும் பல்வேறு விஷயங்களை முன்வைக்கிறாங்க. ஃப்ரீ சொசைட்டி, ஃப்ரீ ஸ்பீச், நீங்க காதலுக்கு அப்பா அம்மாவுடைய அனுமதி பெற்று தான் போகணும் அப்படிலாம் எந்த ஊர்லயும் சொல்லல. ஆனா பாமக சொல்லுது. அதெல்லாம் ஐநா சபை சொல்லுதா? அது ஐநா சபை சொல்கிறதா? திரும்ப நீங்க நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு பிரேக் எடுத்துட்டு வருவோம். நீங்க யோசிச்சு
யோசிக்கலாம்னு கேக்குறீங்க. நாங்க எல்லாம் ஐநா சபைன உடனே டக்குனு ஜம்ப் ஆயிடுறீங்க. ஒரு ஜம்ப் இல்ல, நீங்க ஐநா சபையை சொன்னதுனால என்னோட கேள்வி நான் என்ன பண்ணீங்க பாத்தீங்களா? இல்ல நீங்க இல்ல பிரகாஷ் முடிவு பண்ணாரான்னு கேக்குறீங்க. இல்ல இல்ல ஐநா சபையை நீங்க இல்ல ஐநா சபையை நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன். இல்ல வெஸ்டர்ன் சொசைட்டில இருக்கிற ஃப்ரீ ஸ்பீச்சையும் ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீ சொசைட்டியும் நீங்க என்ஷூர் பண்றீங்களா? வெல்ஃபேர் ஸ்டேட் அத பேசாம இதுக்குள்ள எப்படி வர முடியும்? வெல்ஃபேர் ஸ்டேட் மூவ் நான் ஒத்துக்கிறேன். நம்ம தொடர்ந்து யுஎன் சொன்னதை தான் நாங்க எடுத்துக்கிறோம். நீங்க ஒத்துக்கிறீங்களா? மைக்ல பேசு. மேல வந்து குளோபல் ஹியூமனிடேரியன் சம்மிட் நடந்திருக்கு இஸ்தாம்புல் டர்க்கில. அங்கேயும் டெவலப்பிங் நேஷன்ஸ் எல்லாம் பார்ட் ஆஃப் தி கண்ட்ரி எல்லாம் இருந்தாங்க. ஆஃப் கோர்ஸ் அதுலயும் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி ஜெண்டர் கிரைசிஸ் பத்தி பேசிட்டாங்க. அங்க எந்த ஏஜிங்கும் டிக்ளேர் பண்ணல. அந்தந்த டெவலப்பிங் நேஷன்ஸ் அந்தந்த சமூக சூழ்நிலைகளை பொறுத்து அவங்க அதை டிக்ளேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிருக்கு. அப்புறம் எப்படி சார் யூஎன் கன்வென்ஷன் நீங்க பேசுறீங்க? இல்ல இல்ல 18 இயர்ஸ்ங்கற ஏஜ் லீகல் கன்சென்ட் ஏஜ் இன்கிரீஸ் பண்ணனும். ஐ கேன் ஷோ யூ. இப்போ 24 சம்மிட்ல ஐ கேன் ஷோ யூ. ஐ ஹேவ் ரிப்போர்ட். ஐ வில் ஷோ யூ. நான் விக்கிபீடியா சரி நம்ம தொடர்ந்து பேசலாம். நோ விக்கிபீடியா. ரொம்ப சுருக்கமா எல்லாமே மொத்தமா டாக்குமெண்ட்ஸோட தான் நான் வந்திருக்கேன். வெறுங்கையோட எதுவுமே வரல. பிரகாஷ் டாக்குமெண்ட் எல்லாம் சும்மா வரல. இங்க எல்லார்கிட்டயும் எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஆனா என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்ன விஷயத்தை பேசுறவங்க இருக்கா? இல்ல அதுதான் சொல்றேன். நீங்க எந்த 18 வயதோட வாக்காளருடைய வாக்கு வேண்டாமா? இல்ல நான் என் கேள்வி, இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி 18ல இருந்து 21 வயதுக்குள்ள இருக்கிற வாக்குகள் வேண்டாம்னு சொல்லுதா? கார்த்திக் நீங்க வந்து நெறியாளர் மாதிரி பாருங்க. கல்யாண வயசு திரும்ப இல்ல சூரிய பிரகாஷுடைய அணுகுமுறை என்பது விவாதத்துக்குள்ள வராம நெறியாளருடைய கேள்வியை கேள்விக்குள்ளாக்குறது இருக்குல்ல. அப்ப நேரடியா பதிலுக்கு வராம இது ஒரு டாக்டிக்ஸ். இந்த டாக்டிக்ஸ் எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம். உங்களுக்கு 10 நிமிஷம் நேரம் இருக்கு. பிரேக் எடுத்துட்டு வருவோம். நிறைய பேசலாம். அதுல இன்னும் கூட நீங்க தீவிரமா பேசலாம். அழுத்தமா பேசுவோம். இந்த பிரேக் முன்னாடி வர நீங்க வர மாட்டீங்க, அப்படியே போயிடுறீங்க. உங்கள்கிட்ட தான் வரேன். இதுக்கு பதில் நிச்சயமா 3 கேள்விகளுக்கு சூரிய பிரகாஷ் வர வேண்டி இருக்கு. 3 கேள்விகளுக்கு பதில் வேண்டி இருக்கிறது. நீங்க ஒரு இது மாதிரி கொண்டு போனீங்கன்னா ஒரு யாரும் கருத்து சொல்ல முடியாது. நம்ம எல்லாம் என்ன கருத்து 18 முடிஞ்சு போற கதை இல்ல அதெல்லாம் பல நேரம் நான் பார்த்துட்டோம். இல்ல சூரிய பிரகாஷுடைய பல நிகழ்ச்சியில பார்த்துட்டேன். அவருடைய நேரடியான தாக்குதல் நெறியாளர் தவறு. ஏன்னா நேரடியான பதில் இருக்காது. நம்ம பேசல. சூரிய பிரகாஷ் நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம மற்ற விஷயங்கள்ல நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இப்ப இந்த எதிர்த்ததா நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப இந்த வாக்கு மதிப்பீடுகள் வந்திருக்கு, எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த கட்சிகள் இந்த கூட்டணிகளுடைய தேர்தல் குறிப்பாக மகளிர் நலன் சார்ந்து இவங்க கொடுத்திருக்க தேர்தல் அறிக்கைகளுக்கான மதிப்பீடுகள் என்னவாக இருக்கிறது? கார்த்திகை செல்வன், அதிமுகவுடைய அறிக்கைகளுக்கு ஆதரவா 19% பேர் வாக்களிச்சிருக்காங்க. அதே போல திமுகவுக்கு 15%, தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணிக்கு 19% பேர் வாக்களிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 20% வாக்குகள் வந்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சிக்கு 15%, நாம் தமிழர் கட்சிக்கு 12% வாக்குகளும் இங்கே வந்தவர்களிடம் பதிவாகி இருக்கு. இது மகளிர் நலன் சார்ந்த மதிப்பீடு. அந்த கூட்டணிகளுடைய கட்சிகளுடைய தேர்தல் அறிவிக்கைகள்ல இங்க இருக்கிற மக்களுடைய மதிப்பீடு, இங்க இருக்கிற மக்களுடைய ஒரு இண்டிகேட்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். அப்படியெல்லாம் இல்ல. இது எல்லாத்துக்கும் நம்ம நோக்கங்கள் கற்பிக்க முடியும். நம்ம தொடர்ந்து நம்ம பேசலாம். ஒரு ஜவஹர்லி தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். மக்கள் தங்களுடைய